ஏழைகளின் ஏடிஎம் எது தெரியுமா? கண்டிப்பாக வந்து அது ஆடு தாங்க. இப்போ வந்து வீட்டில் சும்மாவே ஒரு 4 ஆடை கட்டி போட்டு வளர்த்தாலுமே ஏதோ ஒரு பணம் அவசர தேவை அப்படின்னா ஒரு ஆடை விற்று கூட நம்ம வந்து வீட்டு செலவை வந்து சமாளிச்சுக்கலாம். என் சேனலை முத பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். எதுக்காக ஏழைகளின் ஏடிஎம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ஒரு அவசர தேவைக்கு வந்து நம்ம ஏடிஎம்மில் போய் பணம் எடுப்போம். அதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கவங்க போய் ஏடிஎம்மில் போய் பணம் எடுப்பாங்க. ஆனால் நம்ம எந்த அக்கௌண்ட்டில் போய் எடுக்க போகிறோம்? நம்மளுக்கு ஆடு தான் நம்மளுக்கு பெரிய அக்கௌண்ட்டு. ஒரு அவசர தேவை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆடை வச்சு தான் செலவு பண்ணுவோம். அதனால தான் வந்து ஏடிஎம்னு சொன்னேன். இதில் வந்து இப்போ ஈஸியாக சம்பாதிக்க 5 வழிகள் லாபம் பார்க்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்ல போகிறேன். அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இப்போ வந்து ஆடு வளர்க்குறவங்க வந்து ஒன்று தாயாடு, அதாவது ரொம்ப நாள் வளர்க்கணும், நான் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாயாடு, கெடா இது எல்லாம் கலந்து வாங்கி வளர்க்குறது நல்லது. அப்படி இல்லை, எனக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடையாவது நான் வந்து இதில் லாபம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குட்டிகள் வளர்க்குறது வந்து நல்லது. ஒரு 20 குட்டிகள் வாங்குங்க. வாங்கிட்டு ஒரு 2 மாதம் வளர்த்ததுக்கப்புறம் அந்த குட்டிகளை குட்டிகள் வந்து ஒரு 5 மாதம் 6 மாதத்துல தான் நம்ம வாங்குவோம். ஒரு 2 மாதம் 3 மாதம் நம்ம வளர்த்தோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பெரிய ஆடாக கூட ஆயிரும். ஆனோன்னா அந்த குட்டி கிடாய்களை வந்து நல்லா விற்றுட்டு அதுக்கப்புறம் அடுத்த செட்டு வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு 3 தடவை இல்லைன்னா 2 தடவை கூட இந்த முறையை பின்பற்றோம்னா இதில் ஒரு லாபம் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2வது வழி என்னன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து தாயாடு வளர்க்குறோம் அப்படின்னா அது குட்டி வந்து போடும். எங்கள் குட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இல்லைன்னா 3, குறைஞ்சது 2வது போடும். அதிகபட்சமாக 4 கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில ஆடுகள் வந்து 4 குட்டியும் போடுறதுக்கு எங்கள் ஆட்டில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி 2 ஆடு பார்த்திங்கன்னா 4 குட்டி ஈனிருக்கு. 4 குட்டி ஈனும் போது, அதாவது 2 குட்டி நம்ம வீட்டுக்கு வந்து அதை அடுத்து வளர்க்குறதுக்கு வச்சுக்கிட்டாலும் மீதி இருக்கிற 4 குட்டிகளையும் வந்து நம்ம விற்றுடலாம். இந்த மாதிரி வந்து தாயாட்டுக்கிட்ட இருந்து வர குட்டிகளை நம்ம வச்சுக்கிட்டு மீதி குட்டிகளை விற்று அதில் ஒரு வருமானம் பார்க்குற வழியும் இது ஒரு வழிங்க. இது வந்து நம்ம நிரந்தரமாக, அதாவது நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து வர்றதுக்கான வழி இது. தாயாடை வச்சுக்கிட்டு மீதி ஆடை வந்து வைக்கிறதுக்கான வழி. 3வது வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? இப்போ ஆட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த உரம், அதாவது அந்த புழுக்க இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட என்ன செய்கிறாங்கன்னா இப்போ சில பேர், அதாவது நாங்களாம் இது வரைக்கும் எதுவும் பண்ணது கிடையாது. நாங்கள் வந்து விற்றுருக்கோம், எங்கள் புஞ்சைக்கு வந்து போட்டிருக்கோம், அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து செய்வோம். ஏன்னா சில பேர் வந்து கேட்பாங்க, எங்களுக்கு வந்து ஆட்டு புழுக்க வேணும், விலைக்கு கொடுப்பீங்களா அப்படி சொல்லிட்டு ஊரில் வந்து கேட்பாங்க. சில பேர் வந்து கொடுப்பாங்க, சில பேர் வந்து அவங்க புஞ்சைக்கு வேணும் அப்படின்றதுக்காக அதை வந்து வச்சுருவாங்க. இங்கே என்னென்னா ஆட்டு புழுக்கை வாங்கிட்டு போய் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த உரத்தை வந்து தயார் பண்ணுறாங்க சில பேர். ஏன்னா ஆட்டு புழுக்கையில் வந்து அவ்வளோ இது இருக்குது. உரங்கள் தயாரிக்க வந்து நிறையா வந்து, அதாவது உரமாக ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால் வந்து இங்கேருந்து வந்து ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அந்த உரங்கள் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வழியிலையும் வந்து சில பேர் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா 100 ஆடு 200 ஆடு அப்படின்ற போது ஆட்டு புழுக்கை வந்து நிறையாவே இருக்கும். ஒரு நாளில் பார்த்திங்கன்னா நிறையாவே சேரும். இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்திங்கன்னா 80 ஆடு இருக்கிறதுனால ஒரு சாக்கு 2 சாக்கு நிறைய ஒரு நாளைக்கே வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 200 ஆடு 300 ஆடெல்லாம் வச்சுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுலேயும் ஒரு லாபம் வந்து பார்க்கலாங்க. இதுக்கு மேலே போனோன்னா அவங்க எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம். அந்த உரம் தயார் பண்ணி அவங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா அதை கூட வந்து பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது வழின்னு பார்த்துடலாமா?
என்னன்னா இப்போ ஆடுகளுக்கு வந்து நம்ம தீவனம் வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த ஆடுகளுக்கான தீவனம் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணி அதாவது வெளியெல்லாம் நம்ம எங்கேயும் வாங்காமல் நம்மளே வந்து அடர் தீவனமாகட்டும், உலர் தீவனமாகட்டும், பசுந்தீவனமாகட்டும், நம்ம புஞ்சை இருந்துச்சுன்னா நம்ம புஞ்சையிலேயே ரெடி பண்ணி அதை வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டோம்னா அதில் ஒரு லாபம் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா வெளியே வாங்குற அந்த அதாவது அந்த செலவு வந்து குறையும் இல்லையா, நம்ம புஞ்சிலே இருக்கிறனால நம்ம எப்போனாலும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம விலைக்கு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுலேருந்து ஒரு நல்ல லாபம் கூட பார்க்கலாங்க. இதுதான் 4வது வழி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, லாஸ்ட்டான அதாவது கடைசி வழி என்னென்னா, அதாவது இப்போ பார்த்திங்கன்னா கெடாய் மட்டும் வளர்த்து சில பேர் வந்து அதில் வந்து லாபம் பார்ப்பாங்க. நீங்கள் வேணால் அந்த வழியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாயாடுகள், மற்ற ஆடுகள், குட்டிகள் இதெல்லாம் கூட வளர்க்குறதோட வெறும் கெடா அதை மட்டும் வளர்த்தாலே ஒரு 10 கெடா வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெடா 10,000 20,000 போனால் கூட மாதத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் கூட சம்பாதிச்சிடலாம். ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா 4 பேர்த்துக்கு கெடா இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்போ ரேட் வந்து 30,000 ஒரு கெடா மட்டும். அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கெடாவை நம்ம வந்து ஒரு வருஷம் ஒரு 4 கெடா பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் வளர்க்குறோன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம்னு பார்த்திங்களா. அதுக்கு வந்து பெரிய செலவு அப்படிங்கிறது எதுவுமே வந்துட போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம முழுக்க நம்ம வீட்டில் அதாவது இந்த வேப்பிலை, நாங்கள் வந்து வேப்பிலை, இந்த வேலி மசாலா, இந்த சவுண்டால் இதெல்லாம் வந்து போடுறதுனால இதெல்லாம் எங்கள் புஞ்சையிலே இருக்கிறனால வந்து எங்களுக்கு வந்து அது பெரிய செலவு அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியலை. கெடாய்களுக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் அரிசி விற்கிறது இது எல்லாமே வந்து இது பண்ணிடுவோம். எங்கள் கெடாய்க்கு பார்த்திங்கன்னா இன்னுமே 1 இயர் ஆச்சு, ஆனால் இன்னுமே பல்லு போடலை. கிட்டத்தட்ட எங்கள் உயரத்துக்கு வந்து அந்த கெடா வந்து இருக்குது. இப்போயுமே விலைக்கு கேட்க தான் செய்கிறாங்க. ஆனால் எங்கள் ஆடுகளுக்காக வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த கெடாயை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இப்போயுமே 30,000 35,000 கூட கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து அதில் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த கெடாயை வந்து வச்சிட்ருக்கோம். இப்போ அந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 கெடா வளர்த்தா கூட போதுங்க. நீங்கள் நல்ல ஒரு லாபம், நல்ல ஒரு பெரிய லாபமாக வந்து எடுக்கலாங்க. ஏன்னா மற்ற 20 குட்டி 30 குட்டி நம்ம 2 மாதம் வளர்க்குறத விட ஒரு 4 கெடாய் ஆடை பார்த்திங்கன்னா 1 வருஷம் 6 மாதம் வளர்த்தாலே நல்ல பெரிய அளவில் வந்து வளரும். 20,000 30,000 வருஷத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம்ன்ட்டு நம்ம சாதாரணமாக வந்து ஒரு சைடு பேக்கெட் மணி மாதிரி கூட நம்ம எடுத்துகிட்டு போயிடலாங்க. இதுதான் நம்ம ஏழைகளோட ஏடிஎம். எனி டைம் நமக்கு வந்து மணி இப்போ இன்றைக்கி வேணும், எனக்கு அவசரமாக பணம் தேவைன்னா அப்படின்னா ஒரு குட்டியை பிடிச்சி கூட நம்ம விற்று அதை நம்ம வந்து காசு ஆக்கிக்கலாம். இதுதான் வந்து நான் சொல்கிற ஈஸியான லாபம் பார்க்க 5 வழிகள். ஏன்னா நிறைய பேர் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் நேற்று ஆடு வந்து விற்பனைக்கு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. கால் பண்ணி ரிப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிப்ளை எங்களால் வந்து சில பேருக்கு கால் அட்டன் பண்ணி பேச முடியாமல் இருந்திருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப சாரிங்க. நாங்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து இங்கே ரிப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பேசுவோம். ஏன்னா வந்து இங்கே வந்து பிள்ளைங்களுக்கும் உடம்பு முடியலை, அதனால் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் நாங்களே பார்க்க வேண்டியதாக இருக்கிறனால கொஞ்சம் மறுபடியும் நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள். லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சங்கரன்கோயில் பக்கம், அதாவது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் பக்கம் தான் கரிசக்குளம் வில்லேஜ் தான் எங்கள் லொக்கேஷன். கால் பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன்.